அப்படின்ற டீட்டெயில்டா பார்த்தோம். ஸோ இப்போ வந்து கண்டெய்னர் லைஃப் சைக்கிள் கமாண்ட்ஸ். ஸோ கண்டெய்னர் கமாண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். அதோட நம்ம கொஞ்சம் ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிஃபோர் மூவிங் த டைம் வாய்ஸ் கேட்குதுல்ல? கேன் யூ ஹியர் மீ? கேக்குது ப்ரோ. ஓகே. யாரெல்லாம் வெக்கேஷன் எடுக்கிறீங்க இந்த டிசம்பர்? நம்ம கிளாஸ் இருக்கும். யாரும் வெக்கேஷன் எடுக்கலல்ல? இல்ல ப்ரோ. ஸோ இது நம்ம மெஷினை டெர்மினேட் பண்ணல. ஏன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம. sudo -i docker images docker daemon ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. docker ps-a ஓகே. இத்தனை கண்டெய்னர்ஸ் எக்ஸிட் ஆயிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இதை கிளியர் பண்ணோம். ஸோ இது மொத்தமா ஒரு ஷாட்ல கிளியர் பண்றது. இப்போ இமேஜை ப்ரூன் பண்ற மாதிரி இதுல ஒரு விஷயம் பண்ணலாம். என்னன்னா டாக்கர் ps-q கொடுத்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு அந்த ps-a அண்ட் q கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஐடிஸ் வரும். இப்போ என்ன பண்ணலாம்னா இது வேரியபிளை மாத்திடலாம். இதை வேரியபிளை மாத்தணும்னா டாலர் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. ஸோ இது வேரியபிளில் கணக்காயிடும். ஸோ ஃப்ரண்ட்ல வந்துட்டு டாக்கர் ஆரம் -f அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை வேரியபிள் காலாக பண்ணீங்கன்னா மொத்தத்தையும் கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதுவுமே இல்லை பாருங்க. இப்போ இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஓகேவா? ஸோ இதை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெறும் டாலர் போட்டு இந்த கமாண்டை இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் சொல்லிட்டீங்கன்னா இது இந்த கமாண்டோட அவுட்புட்டை வேரியபிளாக மாற்றிடும். ஸோ அதை வந்து இங்கே பாஸ் பண்ண ஒன்றா பாஸ் பண்ணி மொத்தத்தையும் கிளியர் பண்ணிடும். ஒரு லூப்பிங் மாதிரி. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு டாக்கர் ரன் -it -detach mode -name web container 1 -port 8080:80 web 1:version 1. சரியா? இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டாக்கர் பிஎஸ் அப்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. இது டாக்கர் ரன் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமாண்ட். ஓகே. ரன் கொடுத்து தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, இமேஜா இருக்கிற ஒரு கண்டெய்னரை அப் பண்றீங்க. ஸோ சைட் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்க இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் டாக்கர் ஸ்டாப். டாக்கர் ஸ்டாப் கண்டெய்னர் நேம் வெப் கண்டெய்னர் 1 போதும். ஸ்டாப் ஆயிடும். ஓகே. ஸோ சைட் ரீச்சபிள் இருக்காது. ஸோ டெலீட் பண்ணல, ஸ்டாப் தான் பண்ணியிருக்கீங்க. திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி. திருப்பி ஸ்டார்ட் பண்ணால் டாக்கர் ஸ்டார்ட். ரீஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பேசிக்கு. ஓகே. ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஈஸி. தென் வி ஹேவ் அ கமாண்ட் கால் ரீஸ்டார்ட். சும்மா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு பண்ணணும்னா ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நீங்க ஸ்டாப் பண்ண என்ன நடக்கும்னா, இப்போ நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாக்கர் பிஎஸ்ல காட்டாது. ஓகேவா? டோட்டலா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டார்ட் பண்ண தான் இங்க வரும். ஸோ அப்போ நீங்க டெம்பரரியா ஸ்டாப் பண்றதுனால ஃபுல்லா போயிருது. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு அப்ளிகேஷன் ஓடட்டும். எனக்கு கஸ்டமர்ஸ் மட்டும் கனெக்ஷன்ஸ் வரக்கூடாது. யூஆர்எல் மட்டும் ஒர்க் ஆகக்கூடாது. அப்ளிகேஷன் பேக்ரவுண்ட்ல ஓடணும்னு நினைச்சீங்கன்னா பாஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ஸ்டாப்புக்கு பதிலா யூ கேன் இஃப் யூஸ் பாஸ் அப்படின்னா என்ன நடக்குது பாருங்களேன். பாஸ் பண்ணிட்டு டாக்கர் பிஎஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ போகாது. இங்க காட்டும். ஆனா பாஸ்ல காட்டும். லைவ்லயே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்க சைட்டுக்கு நீங்க ப்ரௌஸ் பண்ணா ப்ரௌஸ் ஆகாது.
ஏன்னா பாஸ் பண்ணி வச்சிருக்கு. வெளிய இருந்த ஒரு கனெக்ஷன தற்காலிகமா ஸ்டாப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஓகே, இப்ப நான் வந்து அன்பாஸ் பண்ணீங்கன்னா ரெஸ்யூம் ஆயிடும். இப்ப எப்படி நம்ம மூவிஸ் பாஸ் பண்ணி ப்ளே பண்றோம் அந்த மாரி தான் அது. அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ என்னென்ன பார்த்திருக்கோம்னா, ரன்னு, ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ரீஸ்டார்ட்டு, பாஸு, அன்பாஸு. ஓகே. இம்பார்ட்டன்டான 6 பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஆர்எம் உங்களுக்கு தெரியும். ரிமூவ் பண்றது. இஎக்ஸியும் தெரியும். உள்ள லாகின் பண்ணணும்னா, டாக்கர் EXEC - இன்டராக்டிவ் டெர்மினல் வெப் கண்டெய்னர் 1 பேஷ். இது வந்து உள்ள லாகின் பண்றதுக்கான கமாண்ட். சும்மா கண்டெய்னர் கமாண்ட்ஸ் அதெல்லாம். வேற லாக்ஸ் இன்ஸ்பெக்ட் நான் நேத்தே சொல்லியிருப்பேன். இப்ப நீங்க லாக்ஸ் பார்க்கணும்னா, டாக்கர் லாக்ஸ் வெப் கண்டெய்னர் 1. ஓகே. ஏதாவது எரர் இருந்தா காட்டும். இன்ஸ்பெக்ட்னா கொஞ்சம் டீடைல்டா எரர்ஸ் காட்டும். INS இன்ஸ்பெக்ட் கண்டெய்னர். இதே தான் குபர்நெட்டிஸ்லயும் யூஸ் பண்ணுவீங்க. சேம் கமாண்ட். கடைசியில வந்து டாக்கர் ஸ்டாட்ஸ். இதுல ஆல்மோஸ்ட் சில இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். டாக்கர் ஸ்டாட்ஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மெஷினோட ரேம் ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் வரும். ஓகேவா? ஸோ சிம்பிள். இது ரொம்ப ஈஸி டூ ஆக்சஸ். ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல டாக்கர் போட்டு இதெல்லாம் ஈஸி தான். ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, பாஸ், அன்பாஸ் எல்லாம் ஈஸியா மெமரி பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் உள்ள எக்ஸிக்யூட் ஆறது. ஸ்டாட்ஸ் பார்க்கறது, லாக்ஸ் இன்ஸ்பெக்ட். ஓகேவா? ஸோ இது நீங்க தனியாலாம் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த 10 கமாண்ட் அப்படியே நோட் பண்ணுங்க பார்ப்போம். 11 கமாண்ட் இருக்கு. மாரிசெல்வம். ஜி உள்ள லாகின் பண்றோம்னு சொல்றீங்கல்ல, அது எது ம். எதுக்கு லாகின் கண்டெய்னர் பண்றோம்? ஒரு மெஷின் தானே. கண்டெய்னருக்குள்ள லாகின் பண்றது. இப்போ ஒரு OS போட்டீங்கன்னா, OSக்குள்ள லாகின் பண்றோம்ல. அந்த மாதிரி கண்டெய்னர் போட்டு அதுக்குள்ள லாகின் பண்ணோம்ல. அதுக்கு EXEC. ஓகே. ஒரு இத OSக்குள்ள மல்டிபிள் OS லாகின் பண்றோம். அந்த சைல்டு மல்டிபிள் OSக்குள்ள லாகின். ஓகே. மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் சொன்னீங்க. OS சொல்லக்கூடாது. கண்டெய்னர்ஸ். நேத்து நீங்க பேஷ்னு போட்டீங்கல்ல, அதுவும் இதுவும் ஒண்ணுதான். ஓ! பேஷ்ன்றது அந்த கமாண்ட் லைன் எனக்கு வேணும்ன்றதுக்காக. எனக்கு கமாண்ட் லைன் எனக்கு அது லினக்ஸ் மிஷின் தெரியும். அதனால அவனோட கமாண்ட் லைன் இன்டர்பிரட்டர் போட்டேன் நானு. அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து EXEC இன்டராக்டிவ் டெர்மினல் வந்துருச்சு. இப்ப நான் வெப் கண்டெய்னர் குடுத்து பேஷ்ன்னு குடுத்தேன்னா, எனக்கு பேஷ் டெர்மினல் வரும். அதான் லினக்ஸோட இது ஒரு கமாண்ட் லைன் இன்டர்பிரட்டர்ன்னு சொல்லுவாங்க. அவங்க ஓகே. லினக்ஸ்ல நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங்ல நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லித் தரேன் இத பத்தி. இத போட்டா தான் உள்ள போக முடியும். இது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி போடுவாங்க. பின் பேஷ்ன்னு போடுவாங்க. /bin பைனரி பேஷ்ன்னு போடுவாங்க. 2ம் ஒண்ணு தான். நான் வெறும் பேஷ்னே போட்டுருவேன் டைரக்ட்டா. சும்மா கண்டெய்னருக்குள்ள லாகின் பண்ணி அந்த டேட்டாஸ் இருக்கும் பாருங்க. ப்ளூகுன் வெப்சைட் கண்டெய்னர் தானே. அதோட டேட்டாஸ் இருக்கு பாருங்க. ஓகே. சரி நோட் பண்ணுங்க இந்த 11 கமாண்ட. இது வந்து சும்மா கண்டெய்னர் ஆக்சஸ் பண்ற கமாண்ட்ஸ். இப்போ ம். iOSக்குலாம் கண்டெய்னர் இருக்கா? iOSக்கு மேல கண்டெய்னர் ஒரு டாக்கர் சாஃப்ட்வேர் மேக். தான். மேபி மேக்குக்கு வந்து டாக்கர் இன்ஸ்டாலேஷன் இன் மேக் போடுங்க. அவ்வளோதான். ஓகே. இருக்கு பாருங்க. டாக்கர் டெஸ்க்டாப்னு ஒண்ணு இருக்கு. அத போடணும் நீங்க. ஓகே. டாக்கர் டெஸ்க்டாப் ஃபார் மேக் போட்டீங்கன்னா, டாக்கர் அதுல ஒர்க் ஆகும். விண்டோஸ்க்குமே இருக்கு. நம்ம லினக்ஸ் மேல போட்டுருக்கோம். விண்டோஸ்லயும் டாக்கர் டெஸ்க்டாப் விண்டோஸ் ஃபார் விண்டோஸ்க்கு இருக்கு. பார்த்துருக்கேன். மேக். ஓகே. இதோ இருக்கே. இந்த மாதிரி ப்ரொப்ரைட்டரி இது வந்து யூஸ் பண்றப்ப ரெட் ஹேட் ஆர் மேக் இந்த மாதிரி வரப்ப லைசென்சிங் இஷ்யூலாம் வருமா? டாக்கர் ஃப்ரீ தான். ஓப்பன் சோர்ஸ். ஓகே. ஈவன் டாக்கர்ல MySQLலாம் இன்ஸ்டால் பண்றாங்களே அந்த சினாரியோல MySQL வந்து சில சர்வீஸ் தாங்க சப்ஸ்கிரிப்ஷனு. டிஃபால்ட்டா டவுன்லோட் பண்றதுக்குலாம் லைசென்ஸ் கிடையாது. இல்ல என்டர்பிரைஸ் எடிஷன். அதுக்கு லைசென்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். Amazonல இருந்து எடுத்தீங்கன்னா, Amazonே வந்து உங்க மந்த்லி பில்ல போட்டுருவான். இல்ல ஓகே. நீங்க பிரிங் யூர் ஓன் லைசென்ஸ் கான்செப்ட்ல பண்ணாலுமே அதுவும் Amazon அக்செப்ட் பண்ணிப்பான். ஆனா அதுல Amazon சம்மந்தப்பட்டது RDS யூஸ் பண்ணாம, நீங்க வந்து லோக்கலா யூஸ் பண்ணி லோக்கலா இருக்க லைசென்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகே. ஓகே. தேங்க்ஸ். அப்புறம் இப்ப அந்த கண்டெய்னர்ல வந்து இப்ப CentOS, Linux அந்த மாதிரி போடுறது, அந்த மாதிரி விண்டோஸும் போட முடியுமா? விண்டோஸ்க்கு இமேஜ் இருக்கான்னும் போது எதுக்கு விண்டோஸ் உள்ள வராய்ங்க? விண்டோஸ் எல்லாம் ஏன் நீங்க இன்னும் வந்து
இருங்க பாப்போம் இருக்கான்ட்டு. சர்ச் இது டாக்கர் ஹப் இல்லையா? டாக்கர் ஹப். ஆனா அந்த கிராஃபிக்கல் ஸ்க்ரீன்லாம் வருமாலாம் தெரியாது எனக்கு. கமாண்ட் லைன் ஸ்க்ரீன் வேணா வர வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் விண்டோஸ் இருந்ததுன்னா சிஎம்டி வர சான்சஸ் இருக்கு. விண்டோஸ் யூட்டிலிட்டி பேஸ், விண்டோஸ் கோ லாங்குவேஜ் இந்த மாதிரி அதோட ஸ்பெசிஃபிக் பேக்கேஜஸ் தான் வருது. தனியா ஓஎஸ்லாம் இல்ல. நம்ம இதுல பண்ற மாதிரி அந்த அளவுக்குலாம் இது ம்ஹ்ம். இல்லையே. கிராஃபானா இருக்கிற விண்டோஸ் அப்படின்னு தான் வருது. பேஸ் ஓஎஸ் இமேஜ்னு ஒண்ணு இருக்கு. சர்வர் கோட்னு ஒண்ணு இருக்கு. என்ன பண்ணுது? ஹவ் டு யூஸ் த இமேஜ்க்கு வந்துறான். மைக்ரோசாஃப்ட் ஃபைண்ட் அவுட். இல்ல ஒர்க் ஆகல. அப்படியே ஒண்ணு இருந்தாலுமே அது ட்ரை பண்ண ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனா அந்த மாதிரிலாம் நீட் வராதுங்க. லினக்ஸ் பக்கம் போயிட்டீங்கன்னா விண்டோஸ்லாம் யாரும் லினக்ஸ்ல போட மாட்டாங்க. விண்டோஸ் மேலலாம் லினக்ஸ போடுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ அடுத்த இது போயிடலாம். சரி. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ் வந்து இப்போ லிமிட் பண்றது பார்ப்போம். இப்போ வந்து ஒரு MySQL போடும்போது, நீங்க கம்பல்சரியா உங்க பாஸ்வேர்ட் எக்ஸ்பிளிசிட்டா உள்ள குடுக்கணும். இத ஹேஷ் பண்ணிக்கலாம். பட் இப்போ டெஸ்டிங்காக பிரச்சனை இல்ல. இந்த மாரி குடுத்து தான் நீங்க டேட்டாபேஸ ரன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இத நம்ம ரன் பண்ணலாம். காப்பி டாக்கர் ரன் இன்டர் டெர்மினல் அப்புறம் குடுத்து பாஸ்வேர்ட செட் பண்றீங்க. உள்ள லாகின் பண்றதுக்கு. அப்புறம் இங்க -, நேம் டிபி சர்வர் போர்ட் வந்து 3306 MySQL ஓட போர்ட். MySQL 5.7 தான் இமேஜ். லோக்கல் இல்லன்னா அத புல் பண்ணிடும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இமேஜ முதல்ல புல் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த டைம் சேவ் ஆகும். வேற எதுவும் இல்ல. ம். டாக்கர் பிஎஸ் MySQL வந்துருச்சா? இப்போ வந்து டாக்கர் -இன்டராக்டிவ் டெர்மினல் டிபி சர்வர் பாஷ். இப்போ நம்ம வெளியவே பாஸ்வேர்ட் செட் பண்ணனால உள்ள போக ஈஸியா இருக்கும். MySQL அப்படின்னு குடுத்துட்டு -யூசர் ரூட் -பாஸ்வேர்ட் குடுங்க. சாரி MySQL. ம். பாஸ்வேர்ட் கேட்கும். வெளிய செட் பண்ண பாஸ்வேர்ட் குடுங்க. அட்மின் 1 2 3 இந்த மாரி தான் நீங்க MySQL இமேஜ் போட்டா இதுதான் ப்ரொசீஜர். சும்மா ஒரு ஐடியாக்காக தான் அது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப இத நீங்க டாக்கர் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஃபுல்லா யுட்டிலைஸ் பண்ணியிருக்கும். நான் லிமிட் பண்ணணும் அப்டின்னா, இங்க எனக்கு லிமிட் பண்ணணும் அப்டின்னா, இத ரிமூவ் பண்ணுங்க. டாக்கர் -f டிபி சர்வர். இந்த ஒண்ணும் இல்ல. இந்த அடிஷனலா -CPU -மெமரின்னு போட்டா போதும். லிமிட் ஆயிடும். வேற எதுவும் இல்ல. அதே கமாண்ட்ல நேம் டிபி சர்வர் பாஸ்வேர்டு CPU மெமரி போர்ட் டாக்கர் பிஎஸ். இப்போ டாக்கர் ஸ்டாட்ஸ் குடுங்க. இங்க பாருங்க லிமிட் அடிச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ நீங்க ஒரு RAM ப்ராசஸர் லிமிட் பண்ணணும்னா இதான் கமாண்ட். இத அப்படியே நோட் பண்ணுங்க பாப்போம். டேட்டாபேஸ் எப்படி இது பண்றது? MySQL அதுக்கு எல்லா டேட்டாபேஸும் எப்படின்னு கேட்காதீங்க. ஒவ்வொன்னுமே நீங்க அந்த டைம் வரும்போது சும்மா கூகுள் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஒரு சாம்பிள் தான் நான் காமிச்சேன். ஏன்னா MySQL வந்து இம்பார்ட்டன்டான டேட்டாபேஸ் இன் லினக்ஸ் என்வைரன்மென்ட். அப்புறம் அத லிமிட் பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவா -CPUs 0.5 கோர் -மெமரி 200 MB. அந்த லிமிட்ல ஒர்க் ஆகும். ப்ரோ லிமிட் வந்து நம்ம செட் பண்றது தானே அது? நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆமா. இல்லன்னா ஃபுல்லா எடுத்துக்கும். மெஷினோட ஃபுல் RAM எடுத்துக்கும். நீங்க செட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா.
லேட்டரான் தேவைப்பட்டுச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்ல 200 MB ஒரு 500 MB அந்த மாதிரி. நீங்க டெர்மினேட் பண்ணி திருப்பி தான் பண்ணணும். அதனால தான் இது உடனே கிரியேட் ஆயிடும்ல, டெர்மினேட் பண்ணி தான் பண்ணணும். நீங்க ஏடபிள்யூஎஸ்லயே லைவா பண்ண முடியாதே, ஸ்டாப் பண்ணி தானே பண்ண முடியும். அந்த மாதிரி தான். ஓகே. பயப்படாதீங்க, டேட்டாஸ்ல பத்திரமா டெர்மினேட் இருக்கும். பண்ணா டேட்டா MySQL அதான் டேட்டாலாம் சொல்றேன், போயிடாது. டேட்டாஸ் அதுதான் சொல்றேன், வால்யூம் இருக்கு, நீங்க டேட்டா சேவ் பண்ணிக்கலாம். அது அடுத்தடுத்த இதில் சொல்லித்தரேன் நான், டேட்டாவை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்ட்டு. சுதர்ஷன், ம் இந்த ஏடபிள்யூஎஸ் ஒர்க் ஸ்பேஸ்லாம் பின்ன சிமிலர் கான்செப்டா? இது மாதிரி ஒர்க் கண்டெய்னர்ஸ் ஸ்பேஸ்ன்றது வச்சு தான் ரன் வந்துட்டு பண்றாங்களா? அது ஒர்க் ஸ்பேஸ்ன்றது உங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப். அது உங்களோட ஓகே. என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு வந்து டெல் லேப்டாப் தராம ஏமாத்துறதுக்கான ஒரு வேலை அது. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வெறும் உங்க ஓகே. விண்டோஸ் 7ஓ விண்டோஸ் 10 போட்டு குடுத்துருவானுங்க. ஓகே. அது டெஸ்க்டாப், நம்ம சர்வர் தானே படிச்சுட்டு இருக்கோம். இல்ல அது ஒரு EC2ல தான் ரன் பண்ணுவாங்களா? இல்ல வந்து இந்த அது மாதிரி EC2 மாதிரி தான் ரன் பண்ணுவாங்க. கண்டெய்னர்ஸ்? ஓகே. ஓகே. சரி, இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. வில் மூவ் டு நெக்ஸ்ட் ஒன். சரி, இப்போ அடுத்த பெரிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு ஜாவாவை வந்து பில்ட் பண்ணி, அதை ஒரு ஜார் ஃபைலா மாத்திட்டு, பேக்கேஜா மாத்தி, அத வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்துட்டு, நம்ம டாக்கர்ல உள்ள கொண்டு வந்து எப்படி ரன் பண்ண போறோம்ன்னு பார்க்க போறோம். இதுல டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ண போறோம். MongoDB. சரியா? ஒரு ஜாவா அப்ளிகேஷன் MongoDB. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுக்கு வந்து அஸ் ஐ டோல்ட் யூ, யூஸ் அமேசான் லினக்ஸ் 2 ஃபார் என்டையர் செட்டப். ஆல்ரெடி நம்மட்ட இருக்கிறது அமேசான் லினக்ஸ் 2வான்றது தெரியல. நான் செக் பண்ணிக்கிறேன் ஒரே நிமிஷம் இருங்க. ஏன்னா அப்பதான் சில பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண முடியும் ஈஸியா. சாரி. cat/etc/release. ஸோ 2023 இது தேவைப்படாது. நம்ம டெர்மினேட் பண்ணிடலாம் அத. லான்ச் இன்ஸ்டன்ஸ். நான் டாக்கர் 2ன்னு வைக்கிறேன். அமேசான் லினக்ஸ் 2. லான்ச் இன்ஸ்டன்ஸ்.
நெக்ஸ்ட் 2023 இல்லையே. ஓகே. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் எம் அப்டேட் பண்ணுறேங்க. எம் அப்டேட். ஓகே. தென் எம் இன்ஸ்டால் டாக்கர் -y. ஜோஸ் இந்த cat/etc/release-ஓட ஃபங்க்ஷன் மட்டும் சொல்றீங்களா? அந்த ஃபைலில் போனீங்கன்னா உங்களோட ஓஎஸோட ரிலீஸ் இருக்கும். அதை தான் நான் ஸ்டார் போட்டு பார்த்தேன். ஏன் நான் ஸ்டார் போட்டேன்னா எனக்கு வந்து க்ளூ இல்லை இது என்ன ஓஎஸ்ன்னு சொல்லி. ஸோ நான் ஸ்டார் போடும்போது அது அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு ஓகே கொண்டு வந்துடும். இடிசி ஓகே இடத்துல தான் தேங்க்ஸ். இப்போ இப்படி ஃப்ரண்ட்லேயும் போடலாம். வெறும் நான் ஸ்டார் எடுத்துட்டேன்னா எனக்கு அது கரெக்டாக கொண்டு வராது. ஸோ ஸ்டார்னு ஆல்னு அர்த்தம். ஓகே எல்லா பேரையும் கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். அப்போ அதில் கண்டுபிடிச்சிடலாம் இது என்ன ஓஎஸ்ன்ட்டு. லினக்ஸில் என்ன ஓகே ஓஎஸ்ன்னு இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் வழி. ஓகே. There is some mild disturbance in my throat. Okay. Where we are now. Install பண்ற டாக்கரை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் டாக்கர் enable டாக்கர். சரி. இப்போ வந்துட்டு ஐடியா என்னன்னா ஒரு பிளெயின் pom.xml ஃபைலை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஜாரா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒன்னொன்னா போகும்போது நான் சொல்லித்தரேன். அப்பதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். எடுத்துனே சொல்ல வேணாம். ஓகே. அமேசான். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்டே வந்து இந்த ஜாவா ஓப்பன் ஜெடிக்கு பேக்கேஜ் போட்டுருங்க. இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி போட்டுருங்க. ஜாவா அதுக்காக போடுறோம் இது நம்ம. எஸ். ம். இப்போ அந்த வெர்ஷன் செக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள போயிட்டு பார்த்துக்கலாம் நீங்க. எல்எஸ் இந்த ஜேடிகே 11.0.20 கரெக்ட். 0.81 கரெக்டாக இருக்கு. அப்போ ஒன்றும் இல்லை. அப்படியே இந்த பாத்தை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வெர்ஷன் ஏதாவது மாறிச்சுன்னா இங்கே பார்த்து இந்த நம்பர்ஸ் மட்டும் இங்கே அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாவா ஹோம் செட் பண்ணுறதுனால இது வந்துட்டு இந்த வெர்ஷனை தான் கரெக்டாக, அதாவது என்விரான்மெண்டல் வேரியபிள் செட் பண்ணுறது தான், வேறு எதுவும் கிடையாது இது. சரி, செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த பேக்கேஜ் எடுத்து ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ வேரியபிள் செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ண வேண்டியதான். ஸோ ஜாவா cd ஜாவா. இப்போ நான் வந்து சில ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஆன்லைனில் சில கோடு எடுத்துக்கிறேன், ஜாவா கோடு. அது வந்து கிட்டை இன்ஸ்டால் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எம் இன்ஸ்டால் கிட் -y கிட் சாஃப்ட்வேர் வேணும். நம்ம விண்டோஸில் கிட் பேஷ் வச்சுருப்போம். லினக்ஸில் டேரெக்டாக எம் இன்ஸ்டால் கிட் போட்டால் வந்துடும். போட்டு இந்த பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து கே நோட்னு ஒரு ஃபோல்டர் டவுன்லோட் இருக்கும். அதுக்குள்ளே போங்க. அதில் 01 தான் இந்த பேக்கேஜஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. இங்கே pom.xml இருக்குல்ல. ஸோ இது என்ன pom.xmlன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு கனெக்ஷன் ஃபைல். உங்ககிட்ட இவ்வளோ பேக்கேஜஸ் இருக்குல்ல, இது எல்லாமே எங்கெங்க இருக்குன்றது வந்து இந்த pom.xml தான் தெரியும். பிளகின்ஸ் எங்க இருக்கு, லைப்ரரி எங்க இருக்குன்னு சொல்லி. ஸோ இவனை நான் ஆக்டிவேட் பண்ணேன்னா, இவன் என்ன பண்ணுவான், இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் பேக்கேஜா எனக்கு கொடுத்துருவான். ஓகே. இப்படிதான் நம்ம கோடிங் பண்ணிட்டு கோடிங் கம்பைல் பண்றோம்ல, அதான் இப்போ நம்ம பண்ண போறோம். மேவன் யூஸ் பண்ணி தான் கம்பைல் பண்ண போறோம். ஸோ மேவன் யூஸ் பண்ணி கம்பைல் பண்றதுக்கு இந்த pom.xml சப்போர்ட் பண்ண போகுது நம்மளுக்கு. சரியா?
ஸோ நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்ட்டிகுலர் இடத்துக்கு போயிட்டு, நீங்க டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போறீங்கல்ல, அதனால டேட்டாபேஸோட நேம் உள்ள குடுக்கணும். இங்க அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க ஏன்னா அந்த இமேஜ மாத்துறதுக்கு முன்னாடி இது ஒரு அடிஷனல் ஒரு வேலை பண்ணிடுங்க. இங்க போயிட்டு நீங்க கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் நேம் இங்க குடுங்க. லோக்கல் ஹோஸ்ட்ன்னு இருக்குல்ல, இங்க வந்து மாங்கோ நியூ. இதுதான் நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ற நேம். ஸோ இத செட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதுவா மாத்திக்கலாம். தென் அகைன் நான் வந்து வெளிய வர சொல்லியிருப்பேன். இந்த இடத்துக்கு போயிடுங்க. இந்த லொகேஷன். சும்மா அப்படி காப்பி பண்ணி மட்டும் பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ வி ஆர் கமிங் பேக் டு த pom.xml லொகேஷன். இங்க வந்து மேவன் இன்ஸ்டால் பண்ணி மேவன் வச்சு பேக்கேஜ் பண்ண போறோம் நம்ம. மேவன் வந்து ஜாவா கம்பைல் பண்ண யூஸ் ஆகும். ஆமா, இந்த கோட கம்பைல் பண்ணி ஒரு பேக்கேஜா மாத்த யூஸ் ஆகும். ஸோ Okay. பாம் எக்ஸ்எம்எல்ன்றது ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லுவாங்க. அதாவது மாடல் ப்ராஜெக்ட்டோட மாடல் அதில தான் இருக்கும். அந்த மாடல்ல ரெஃபரன்ஸ் எடுத்து தான் இந்த மேவன் என்ன பண்ண போகுது, பில்ட் பண்ண போகுது. ஓகேவா? அதனால இந்த லொகேஷன் இருந்தா நம்ம பண்ணணும். அது கோடு கிடையாது. அது ஜாவா கோடு கிடையாது. அது வந்து உங்களுக்கு வந்து சும்மா உங்களுக்கு என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்குன்றத மட்டும் அது காமிச்சிரும். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடும். குரூப் ஐடி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடும். டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும். சரியா? இட்ஸ் நாட் அ கோடு. சரி. அப்ப கோடு எங்க இருக்கு சுதர்ஷன்னா, அது கோடு சோர்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம போய் பார்ப்போம். சோர்ஸ்ல போனீங்கன்னா மெயின் ஜாவா ஐஓ லர்ன் ஒண்ணு இருக்கு. சிடி கேனோட் இங்க இருக்கு பாருங்க. இதுதான் கோடு. கோட் இருக்க இடம் வேற. இந்த pom.xml கோட் கிடையாது. இதுதான் ஜாவாவோட ஆக்சுவல் கோடு. இங்க இருக்கு பாருங்க. ஓகேவா? சரி. வில் கம் அவுட். யூ ஷுட் கோ பேக் டு இந்த இடத்துக்கு வந்துட்டு மேவன் இன்ஸ்டால் பண்ணிட்டோமா? இன்ஸ்டால் பண்ணியாச்சு. டாக்கர் ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் பிளெயினா மேவன் இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து இது எல்லா ஃபைலையும் கனெக்ட் பண்ணி ஒரு பேக்கேஜை பில்ட் பண்ணணும் இப்போ. இப்போ நம்மளுக்கு இங்க சோர்ஸ் வரைக்கும் இருக்கு. இங்க டார்கெட்னு ஒரு ஃபோல்டர் எக்ஸ்ட்ரா வரும் பாருங்க. ஸோ இப்போ கம்பைல் பண்ணுது உங்க மொத்த கோடையும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணி ஜென்கின்ஸ் சர்வர் நான் சொல்லித்தரேன். நம்ம நெக்ஸ்ட் மந்த் எண்ட் முடிச்சிடும் சரியா டெவாப்ஸ். அதான் டார்கெட். இந்த மந்த் இல்லாம நெக்ஸ்ட் மந்த் எண்ட் முடியும். 31க்குள்ள முடிச்சிடலாம். எப்படியும் இந்த மந்த் எண்டுக்குள்ள குபர்னெட்டிஸ் வந்துடும். அப்புறம் ஆமா டிசம்பருக்குள்ள குபர்னெட்டிஸ் முடிச்சிடலாம். கண்டிப்பா முடிக்க முடியும். ஜென்கின்ஸ் அப்படி கூட போனா கூட முடிச்சிடலாம். எஸ். ஸோ வி ஆர் த ரைட் ட்ராக். சரி இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன்று வந்துருச்சா? ஸோ இந்த டார்கெட்குள்ள போங்க. போனீங்கன்னா இங்க அந்த ஜார் ஃபைல் வந்துருச்சு பாருங்க. இவன் தான் ஆக்சுவல் பேக்கேஜ். இந்த .exe இந்த மாதிரி இது வந்து ஜாவாவோட ஃபைனல் ஃபைல். ஜார் ஃபைல். ஜாவா ஆர்கியூன்னு அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஜாவா ஆர்கியூ. ஜார் வார்னு 2 இருக்கும் ஜாவால. யாருக்கா டிஃபரன்ஸ் தெரியுமா? ஜார் அண்ட் வார் அப்படின்னு ஒரு 2 இருக்கும் ஜாவால. டஸ் எனிஒன் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜார் அண்ட் வார் ஜாவா? எனி டெவலப்பர்ஸ் ஹியர்? ஜாவா ஆர்கிவ் ஃபைல், வெப் ஆர்கிவ். ஓகே. அது என்ன? அதுல என்ன இருக்கு? ஜாவா ஆர்கியூல என்ன இருக்கும்? வெப் ஆர்கியூல என்ன இருக்கும்? ஜாவா கீழ வந்து ஜாவா கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பண்டில் பண்ணி ஜார் ஃபைல்ல வச்சிருப்போம். சூப்பர். வார்ல? வெப் ஆர்கிவ் ஃபைல்ஸ்ல வந்து என்டையர் அப்ளிகேஷன்ஸ், வெப் அப்ளிகேஷன், ஈவன் HTML, எவ்ரிதிங், ஜாவாஸ்கிரிப்ட் எவ்ரிதிங் இருக்கும். கரெக்ட். ஸோ வெப்சைட் சம்மந்தப்பட்டது எல்லாமே வெப் ஆர்கியூ தனியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ சொன்ன மாதிரி ஜாவாவோட இந்த பிளகின்ஸ் லைப்ரரிஸ் எல்லாம் பண்டில் பண்ணியிருக்கிறது தான் ஜாவா ஆர்கியூ. ஸோ ஜாவா ஆர்கியூ கூட வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சரி. இப்போ நம்ம ஜாவா ஆர்கியூ வந்துருச்சா? இந்த ஃபைல தான் டாக்கர்ல எழுத போறோம். இப்போ நம்ம வி காட் த கண்டென்ட் ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ணியாச்சு. இந்த கண்டென்ட் எப்படி டாக்கர்ல போடலான்னு பார்க்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணி வெளியே வைங்க. காப்பி keynote.jar வந்துட்டு
டபுள் டாட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா வெளியே ஒரு ஃபோல்டர் வெளியே காப்பி பண்ணலாம். வெளியே வாங்க. வெளியே வந்துச்சா? இதுதான் மெயின். ஸோ இந்த ஃபைலுக்கு வந்து இங்க இதே லொகேஷன்ல ஒரு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. டாக்கர் ஃபைல். வெறும் நம்ம இத ரன் பண்ண போறோம். ஸோ ஃப்ரம் OSல இருந்து ரன் பண்ணலாமா? இல்ல ஃப்ரம் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ரன் பண்ணலாமா இத? வாட் யூ சஜெஸ்ட்? 2மே பண்ணலாம் இதுல. ஸோ இப்ப OSல இருந்து ரன் பண்ணலாமா? பிளாட்ஃபார்ம்ல இருந்து ரன் பண்ணலாமா? ம். சொல்லுங்க. 2மே ஒர்க் ஆகும். உங்க சஜஷன் தான் கேட்கிறேன் நானு. ஓஎஸ்ல இருந்து பண்ணுங்க. OSல இருந்து நெறைய கமாண்ட்ஸ் நீங்க உள்ள போய் வொர்க் அவுட் பண்ண போறதா இருந்தா OSல இருந்து பண்ணலாம். ஆனா நீங்க உள்ள போய் நெறைய லினக்ஸ் கமாண்ட்ஸ் தேவையில்ல சுதர்ஷன். நான் சைஸ ரெடியூஸ் பண்ணணும்னா பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம இவ்வளவு நாள் OS பார்த்தோம்ல. இத நம்ம பிளாட்ஃபார்ம்ல எழுதலாமா? சரியா? நம்ம எல்லா இப்போதைக்கு இது OS வச்சு நான் இங்க சொல்லிக் குடுத்துருவோம் பாருங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம Amazon Linuxக்கு மாத்தணும். ஸோ நம்ம வந்துட்டு பிளாட்ஃபார்ம் வச்சு எழுதலாம். இங்க இருக்கு பாருங்க. பிளாட்ஃபார்ம்க்கு எக்ஸாம்பிள். இதுதான் பிளாட்ஃபார்முக்கு. இது இந்த மாரி எழுதுங்க. ஆர் இந்த மாரி எழுதிக்கோங்க. ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் டைரக்ட்டா சொல்லலாம். காப்பி திஸ். ஸோ ஃப்ரம் OpenJDK. நேரா பிளாட்ஃபார்ம் OPT அதுல காப்பி பண்ண சொல்றேன். knode.jar expose 8080 அப்புறம் ஜாவாவ ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஜாவா -jar knode ஜாவான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஓகேவா? ஸோ இப்ப பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டோம். OSன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதான் இப்படிதான் பண்ணணும். If you want to use more OS related commands inside your container, save this. அடுத்து வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ரன் ஆகணும்னா இதுல நம்ம டேட்டாபேஸ சொல்லியிருக்கோம். கரெக்ட்டா? உள்ள அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டீஸ்ல மாங்கோ நியூன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப நம்ம முதல்ல இத ரன் பண்ணக்கூடாது. மாங்கோ டேட்டாபேஸ ரன் பண்ணிட்டு அது வரணும். ஏன்னா அத டிபெண்ட் பண்ணி இருக்கு இது. ஸோ கிரியேட் ஒன் மோர் ஃபோல்டர். மேக் டைரக்டரி மாங்கோன்னு ஒண்ணு இங்க கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா டாக்கர் ஃபைல தனியா வைக்கணும்ல. கோ இன்சைட் த மாங்கோ டேட்டாபேஸ். தென் கிரியேட் a folder ஃபைல் டாக்கர் ஃபைல். சரி. அங்க அதே மாரி நான் 2 சொல்லிக் குடுக்குறேன் பாருங்க. நீங்க OSஆ போடணும்னா ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி, அந்த ரெபாசிட்டரி காப்பி பண்ணி டாக்கர் ஃபைல்ல போட்டு, அப்புறம் இன்ஸ்டால் MongoDB தரணும். இது ரொம்ப பெரிய வேலை. இல்லன்னா டைரக்ட்டா அந்த 3 லைன்ல சொல்லிட்டு போயிரலாம். வெறும் MongoDB தானே. ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் MongoDB 2707 MongoDB. இதெல்லாம் பெரிய கான்ஃபிகரேஷன்ஸே இல்லையே! அப்படின்னு நினைச்சீங்கன்னா, MongoDB வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாபேஸ். அதாவது NoSQLன்னு சொல்லுவாங்க. MySQL பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாபேஸ். சரியா? என்ன டிஃபரன்ஸ்னா MySQL டேபிள்ஸ்லாம் நீங்க கிரியேட் பண்ணி நீங்க வொர்க் பண்ணணும். இங்க அப்படிலாம் கிடையாது. டைரக்ட்டாவே வந்து உங்க டேட்டாபேஸ்ல வந்து டேட்டாஸ் விழ ஆரம்பிச்சுரும். ஏன்னா இது வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்ல வொர்க் ஆகும். நம்ம இந்த இப்ப படிச்சல பிளாக் ஸ்டோரேஜ், ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ன்னு சொல்லிட்டு அதே மாரி தான் இது. ஆப்ஜெக்ட் பேஸ்ல வொர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்க டேபிள்ஸ் எதுவும் கிரியேட் பண்ண அவசியம் இல்ல. எப்படி வொர்க் ஆகுதுன்னு பாருங்க. சேவ் திஸ். ஸோ இதுல வெறும் என்ன கன்டென்ட் இருந்தது? பெருசா ஒரு கன்டென்ட்டும் கிடையாது. டைரக்ட்டா ஃப்ரம் MongoDB எக்ஸ்போஸ் டைரக்ட்டா MongoDB ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன் நானு. இப்ப இத ரன் பண்ணலாமா? என் கமாண்ட யூஸ் பண்ணிக்கோங்க. பில்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இத. எக்ஸ்போஸ் 27017 என்ன என்னவா இருக்கும் அது? எக்ஸ்போஸ் அதான் என்னவா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணுங்க. இதுவரைக்கும் படிச்சது இல்ல. இது என்னவா இருக்கும்? போர்ட் நம்பர். எதோட போர்ட் நம்பர்? MongoDB யோட. அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் மாங்கோ இமேஜ பில்ட் பண்றோம். பில்ட் பண்ண உடனே அத ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஜஸ்ட் ரன் பண்ணும்போது மேக் ஷூர் தட் யூ நீட் டு கிவ் த நேம் மாங்கோ நியூ. ஏன்னா இதுதான் நம்ம அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டீஸ ரெஃபர் பண்ணியிருக்கோம். லிங்க் பண்றதுக்காக. காப்பி திஸ். அந்த போட்டு 2707 MongoDBயோட போட்டு டேட்டாபேஸ்க்கு இப்படிதான் பண்ணுவோம். ரீடைரக்ஷன்லாம் தேவையில்ல. டைரக்ட்டா அந்த போர்ட்ல ஆன் பண்ணி விட்டா போதும். சரி. அடுத்தது உள்ளலாம் போய் பார்க்க வேணாம். வெளிய வந்து ஜாவா பில்ட் பண்ணுங்க. ஒரு ஃபோல்டர் வெளிய வாங்க. ஏன்னா ஜாவாவோட டாக்கர் ஃபைல் வெளிய இருக்கு. வெளிய வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா இருக்கா கன்டென்ட்ன்ட்டு பில்ட் பண்றதுக்கு முன்னாடி கன்டென்ட் கரெக்ட்டா இருக்கு. நேரா டாக்கர் பில்ட் ஜாவா வெர்ஷன். இப்ப ரன் பண்ண வேண்டியதுதான். இது ரன் பண்ணும்போது பாருங்களேன்.
ஐடி நேம் ஜாவா கண்டெய்னர் லிங்க் பண்ணிக்கோங்க. மாங்கோ நியூவை லிங்க் பண்ணி ஜஸ்ட் ஸ்டார்ட் 99 to 8080. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 8080 உள்ள இருக்கு. எக்ஸ்போஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ 9090 யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றதுக்காக, வெப்சைட்டை கனெக்ட் பண்றதுக்காக. காப்பி திஸ். இப்போ இதை ரன் பண்ணி விடுங்க. இப்போ செக் பண்ணுங்க ரெண்டுமே ஓகேவா இருக்கான்ட்டு. டாக்கர் பிஎஸ். ஸோ ஜாவாவும் அப் ஆயிடுச்சு, மாங்கோ டிபி அப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சைட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு இதை காப்பி பண்ணி ஜஸ்ட் Ctrl+V:9090. இதுதான் என்னோட அந்த வெப்சைட். ஒரு சின்ன ஒரு மினி கூகுள் டிரைவ் மாதிரி, லோ பட்ஜெட் கூகுள் டிரைவ் மாதிரி இது. ஓகேவா? ஸோ இதில் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணால் நீங்கள் டேட்டாபேஸில் பார்க்கணும். ஸோ நான் சூஸ் ஃபைல், ஏதாவது வந்து ஒரு சின்ன ஃபைல் அப்லோட் பண்ணுறேன். பப்ளிஷ். டேட்டாபேஸை போய் செக் பண்ணலாமா? டேட்டாபேஸ்க்கு லாகின் பண்ணுங்க. டாக்கர் exec -it. டேட்டாபேஸ் நேம் என்ன? மாங்கோ நியூ. அதுக்கப்புறம் வந்துட்டு பேஷ். இப்போ வந்துட்டு இங்க இது நோ ஸ்கில் ரொம்ப பெருசாலாம் நீங்க எதுவும் வெறும் மாங்கோ கொடுத்தா அது எல்ல போயிடும், டேட்டாபேஸ்க்குள்ள போயிடும். நம்ம அந்த MySQL யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் தரணும்னு அவசியம் இல்லை இந்த இடத்துல. இப்போ வந்துட்டு சும்மா ஷோ டேட்டாபேசஸ், அதே சில கமெண்ட்ஸ்ல சேமாக தான் இருக்கும். அதில் டெவ்னு இருக்குல்ல, டெவ் தான் நம்மளோடது, அது யூஸ் பண்ணுங்க. ஸோ யூஸ் டெவ்க்குள்ள போயிட்டு இங்கே ஷோ கலெக்ஷன்ஸ் அந்த கமாண்டெல்லாம் நான் அங்கே கொடுத்துருப்பேன், டாக்குமெண்ட்ல பார்த்துக்கோங்க. ஷோ கலெக்ஷன்ஸ்னா இதில் என்னென்ன இருக்குன்னு இப்போ காமிக்கும். நோட்ஸ் நம்ம கலெக்ஷன்ஸ், அந்த நோட்ஸில் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னா db.notes.find ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒன்று அப்லோட் பண்ணிருக்கீங்களா, அது காட்டுது பாருங்க. இப்போ நான் இன்னொன்று அப்லோட் பண்ணுறேன், வருதா பார்க்கலாமா? சூஸ் ஃபைல், சும்மா அந்த ஆக்சஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட், பப்ளிஷ், டேட்டாபேஸ் ரெக்கார்டு விடணும். 2 ஃபைல் வந்திருக்கும் பாருங்க. இப்போ ஸ்ட்ரக்சர்டுன்னு சொன்னீங்க. ஸ்ட்ரக்சர்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் அதனா ஸ்ட்ரக்சர்ல நீங்க டேபிள் கிரியேட் பண்ணனும்னா இங்க PHP நம்ம AWSல போன ஞாபகம் இருக்கா? ஓகே. AWSல PHP பண்ணோம் ஞாபகம் இருக்கா? RDSல பண்ணோமே. ஓகே, ஓகே. அதுல வந்து நம்ம டேபிள்லாம் கிரியேட் பண்ணல, கிரியேட் டேபிள் கொடுத்து இங்க பண்ணல பாருங்க. அதுதான் ஸ்ட்ரக்சர் அன்ஸ்ட்ரக்சர். இங்க டேபிள்லாம் தேவையில்ல. ஓகே. அவ்வளவுதான். ரொம்ப பவர்ஃபுல்லான டேட்டாபேஸ்க்கு டேபிள் வேணும். சும்மா இந்த மாதிரி நார்மலா ரொம்ப லைட் லோ டேட்டாபேசஸ். ஏன்னா முதல்ல எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர்ல வச்சிருந்தாங்க. அப்போ யோசிச்சாங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் தேவையில்லை, வெறும் அப்லோட் டவுன்லோடுக்கு தேவையில்லையே. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அன்ஸ்ட்ரக்சர் உள்ள வந்தது, லைட்ல வச்சுக்கலாம். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெப் கண்டெய்னரையும் டிபி கண்டெய்னரையும் ஒரே இடத்துல போட்டோம் பாருங்க. நம்ம ஒரே மிஷின்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி நான் அங்க வெப்ல அப்லோட் பண்றேன், என்னோட டிபில ரெக்கார்டு விழுந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ரன்னிங் மல்டி டயர்ஸ் இன் சிங்கிள் ஹோஸ்ட் மிஷின். அருண், நீங்க லிங்க் கொடுத்தீங்க இல்லையா, அது லிங்க் எஸ்டாப்லிஷ் ஆயிடுச்சா இல்ல அதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்றது எப்படி செக் பண்றது? அது இங்க டாக்கர் பிஎஸ்ல ஒர்க் ஆகாது. இந்த டாக்கர் பிஎஸ்ல அப்பா இல்லனால லிங்க் ஏதோ ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். இந்த இதுல வந்துடணும், அவ்வளவுதான். அப்போ நீங்க இதுல வரலன்னா என்ன பண்றதா, PSFNA கொடுத்தா அதுல எக்ஸிட் ஆகிறது காட்டும். ஒர்க் ஆகாத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஆனா சரியா ஒர்க் ஆகாது PSFNA காட்டும். அப்போ நீங்க என்ன பண்ண, இன்ஸ்பெக்ட் தான் பண்ணணும். டாக்கர் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம், லாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான். இதுல அப் ஆயிடுச்சுனாலே கிளியர். ஓகே. சோ நம்ம இந்த மல்டிபிள் டாக்கர் நம்ம லிங்க் பண்ணிக்கலாமா? மல்டிபிள் டேட்டாபேசஸ் வந்துட்டு எதுக்கு லிங்க் பண்ணோம்? அது பர்பஸ் என்ன? டாக்கர் இல்ல, நான் கேக்குது டேட்டாபேஸ் கேட்கல, டாக்கர் லிங்க் அது இது கேக்குறேன். கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிக்க முடியுமா? கிரியேட் பண்ணிக்கலாம், மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இது கெபாசிட்டிக்கு ஏத்த அந்த மாதிரி மாதிரி லிங்க் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். அதாவது டிபெண்டன்ஸ் இந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்க்கிடெக்சர் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இது வரும்போது அந்த மாதிரி பண்ணலாம். நீங்க இப்போ நான் வந்து எக்ஸ்பிளிசிட்டா லிங்க் பண்ணல, இந்த மாதிரி வந்து ரியல் டைம்ல பண்ண மாட்டாங்க. கோடுக்குள்ளே லிங்க் பண்றாங்க. டிபெண்டன்சிஸ் கோடுக்குள்ள கிரியேட் பண்ணுவாங்க. சோ அப்ப அது அப்பானாலே ஆட்டோமேட்டிக்கா லிங்க் ஆயிடும். நான் வந்து சும்மா எக்ஸ்பிளிசிட்டா பண்ணேன், இது ரியல் டைம் கிடையாது. ரியல் டைம் எதுவுமே இதுல கிடையாது, எல்லாமே குபர்னெட்டிஸ் தான். ஓகேவா? இது எல்லாமே கோடுக்குள்ளேயே நீங்க லிங்க் பண்ணிடணும் மைக்ரோ சர்வீசஸ். சரி, ஓகே. சரி, 3 விஷயம் பார்த்தோம்.
ஹவு டு யூஸ் suggestion. MySQL சொல்லுங்க. நான் இந்த ஜாவா கமாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆகல. எனக்கு வந்து கொஞ்சம் ஹிஸ்டரி கொடுக்குறீங்களா அந்த இங்கேயே இருக்கும் கமாண்ட்ஸ்? ஹிஸ்ட்ரி. இதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒர்க் ஆகுமே, எப்படி ஒர்க் ஆகாம போகும்? எல்லாமே இதுல இருக்கே. அமேசான் லினக்ஸ் 2 போட்டு இதை போட்டா கண்டிப்பா வருமே ஜாவா. அமேசான் லினக்ஸ் 2 தான் ட்ரை பண்ணி போட்டீங்களான்னு பாருங்க. ஓகே. நீங்க 2003 போட்டா ஒர்க் ஆகாது. அதனால தான் நான் யூஸ் அமேசான் லினக்ஸ் 2ன்னு நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஹைலைட்டர்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நீங்க லேட்டஸ்ட் அமேசான் லினக்ஸ் தான் போட்டிருக்கேன். அமேசான் லினக்ஸ் 2023ன்னு ஒன்று இருக்கு, 2ன்னு ஒன்று இருக்கு. ஓகே நீங்க 2023 போடக்கூடாது. ஓகே அதான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. லான்ச் பண்ணும்போது சுப்பு ஒரே நிமிஷம் இருங்க. சுப்பு ஒரே நிமிஷம் இருங்க. இங்க வந்துட்டு இங்க ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா இங்க இங்க எடுத்து பாருங்க. அமேசான் வந்து இங்க செகண்ட் மிஷின் சூஸ் பண்ணிக்கோ. சரியா? ஓகே சரி பண்ணுங்க. எனக்கு ஒரு கால் வருது. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இன்னைக்கு இது போதும். வில் வைண்ட் அப் ஃபார் தி டே டுடே, தென் வில் மீட் நெக்ஸ்ட் வீக். நம்மளுக்கு plenty ஆஃப் டைம் இருக்கு. ஸோ ஓகே, ரிலாக்ஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே பண்ணலாம். நம்மளுக்கு டார்கெட்டே டிசம்பர் மந்த் எண்டு தான். சரி ஓகே. ஃபர்தர் கொஸ்டின்ஸ் இல்லைனா வில் வைண்ட் அப் ஃபார் தி டே டுடே. பை எவ்ரிவன்.